அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் எல்லோரும் நல்லபடியாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் எக்கனாமிக்ஸில் ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷினோட தரம் அண்ட் தென் கொஷினோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. குறிப்பாக ப்ரிலிமினரியும் சரி, இல்லை மெயின்ஸ்லேயும் சரி. பட் முன்னாடி அப்படி ஒரு தாக்கம் கிடையாது. பட் ரீசெண்ட் டேஸில் அதோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஈஸியாக மற்ற சப்ஜெக்டை படித்து அட்லீஸ்ட் ஏதோ சப்ஜெக்ட் படித்தோம் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் படித்தோன்னா ஏதோ புரியும். பட் இது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுமா டோட்டலாக கொஞ்சம் டிஃபரான சப்ஜெக்ட் நம்மளுக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பேஸ். இப்போ 6வதுல ஹிஸ்ட்ரி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி 6வதுல கொடுத்த ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு 12 பாடம் 13 பாடம் இருக்குது. பாலிட்டியில் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இருக்குது, ஜாகிரஃபியில் இருக்குது, சயின்ஸில் இருக்குது. கரெக்டு தானே? ஆனால் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாடம் இருக்கும். ஏன்னா அதோட புரிதல் தான் இப்போ அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுது. கரெக்டு தானே? அப்போது அதோட பேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லாமல் போனதாலுமே இப்போ என்னென்னா ரீசெண்ட் டேஸில் எக்கனாமிக்ஸ் சார்ந்த அந்த வினாக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் இல்லாமல் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த புக் இதை படிக்கல, இதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா? பட் இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் தெளிவு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறது ஒரு குரூப் 2 லாஸ்ட்டாக குரூப் 4 அண்ட் தென் குரூப் 2 அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஆஸ் எ பிகினராக சில பேர் அந்த வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்குறது இல்லாமல் ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக தானே? ஏன்னா உங்களோட தேடலில் ஒரு தெளிவு இருக்கணும். என்ன தேடல்னாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். பட் அதெல்லாம் ஒமிட் பண்ணி விட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது. சரி, அது ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அந்த விஷயங்கள் இருக்குது தெரியுமா? அது வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீ தெளிவாக இருக்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா அப்படின்னா குரூப் 4 எழுதியிருப்போம். தென் குரூப் 2, அதுக்கப்புறம் ஒரு குரூப் 2 எழுதியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமும் நம்ம எழுதியிருக்க மாட்டோம். கரெக்டாக? இந்த குரூப் 4 என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிறைய பேரோட ஹோப்பை வந்து குறைச்சிருச்சு. அது பேக் டு அது அடுத்து அந்த குரூப் 2 அந்த மாதிரி தான். அது காரணம் என்ன அப்படின்னா கொஷினோட தரம் அப்படிங்கிறது டிஎன்பிசி ரீசெண்ட் டேஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றிட்டாங்க. இலக்கணங்களும் கொஞ்சம் ஆட் பண்ணதால் ஸோ எல்லா சப்ஜெக்டும் சார்ந்து சில விஷயங்களும் எக்ஸஸாக படிக்கணும் அப்படிங்கிறதுமா அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது நம்ம அந்த குரூப் 4 எக்ஸாம் முடிச்சு ஒன்றுமே ஃபார் எக்ஸாம்பிள் போகிறோமா, அன்றைக்கி ஒரு 10 லட்சம் பேரோட ஓடிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஞாபகம் இருக்கா? பரீட்சைக்கு குரூப் 4 பரீட்சைக்கு முன்னாடி ஒரு 10 லட்சம் பேரோட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஓடிட்டு இருந்தோம். ஓகேவா? அந்த 10 லட்சம் பேரோட ஓடிட்டு இருந்தோம். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் ஆகிட்டோம். பரீட்சைக்கு முதல் நாள் ஒரு வாரம் என்ன பண்ணணும், வேகமாக 10 லட்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஜூன் மாதம் பரீட்சை முடிஞ்ச உடனே என்னென்னா அப்படியே எல்லாரும் ஸ்டாஃப் அப்படியே எல்லாரும் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணல, ஒரு ஓட்டப்பந்தயம் எடுத்துக்கேன். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10 லட்சம் பேர் ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கேன். 10 லட்சம் பேர் ஓடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு இலக்கு வந்தவொடனே என்ன பண்ணுறச்சு அப்படின்னா யாரோ ஜெயிச்சிட்டாங்க. அதோட ஓடுறத நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஒன்றும் பண்ணல, 4 மாதம் ஒன்றும் பண்ணல, 5 மாதம் ஒன்றும் பண்ணல, 6 மாதம் ஒன்றும் பண்ணல, 7 மாதமும் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பியும் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி ஓடலான்னு நினைக்கிறாங்க. இதில் பாரு, அந்த 10 லட்சம் பேரில் பரீட்சை எழுதணுமா அடுத்த நைட்டே அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணியிருப்பான்னா ஒருத்தன் புத்தகம் எடுத்திருப்பான். அடுத்த நாள் ஒருத்தன் புத்தகம் எடுத்திருப்பான். அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தன் புத்தகம் எடுத்திருப்பான். நம்மள மாதிரி வழி அவனுக்கு இருந்தது. நம்மள மாதிரி தான் அவனும் கஷ்டப்பட்டான். பட் இருந்தாலும் நம்மளோட உழைப்பை எதுவும் வீண் போயிடக்கூடாதுன்றதுக்காகமா அடுத்த நாளே ஓட ஆரம்பிச்சிட்டான். நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டு அதை சரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அதை ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்க, ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்குன்னு வச்சுக்கேன். இதில் ஒரு 15 செகண்டில் ஆவரேஜாக ஓடுவோன்னு வச்சுக்கேன். கரெக்டாக? இதில் ஏதாவது ஒரு செகண்டில் பண்ண தப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 பேர் ஓட்டப்பந்தயத்தில் நம்ம என்ன பண்ணோம், 4ஆவதா இல்லை 5ஆவதா 6ஆவதா பண்ணிடுவோம். ஏதோ ஒரு செகண்டில் பண்ண சின்ன தப்பில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 15 செகண்டில் ஓட வேண்டிய நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 17 இல்லை 18 செகண்டாக ஓடிடுவோம். கரெக்டாக தான்? ஒரு 100 மீட்டரில் இந்த 15 செகண்டில் ஒரு சின்ன செகண்ட் தப்பு பண்ணாலுமே நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது அப்படி பின்னாடி தள்ளி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 10 லட்சம் பேர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் என்ன பண்ணணுமா அப்படியே நின்றுட்டு பறித்து முடிஞ்ச அந்த அடுத்த நாளே அப்படியே உடஞ்சி அப்படியே நின்றுட்ட நீ. அதுக்கப்புறம் உன்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் புத்தகத்தை எடுத்துருச்சு. இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல அடம் பிடிச்சி அடுத்த நாள் என்ன பண்ணுச்சுன்னு புத்தகத்தை எடுத்துருச்சு. அவன் இப்போ என்ன பண்ணுறான்னு ஹிஸ்ட்ரி பிடிச்சிருப்பான், சில பேர் ஃபுல்லாக படிச்சிருப்பான், பாலிட்டி ஃபுல்லாக படிச்சிருப்பான், தமிழ் ஃபுல்லாக படிச்சிருப்பான், ஐஎன்எம் ஃபுல்லாக படிச்சிருப்பான், ஜாகிரபி ஃபுல்லாக படிச்சிருப்பான். இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு 6 மாதமாக ஓடிட்டே இருக்கான். இப்போ நம்ம குறுக்கால பேர் ஒரு 3 மாதம் 4 மாதம் படிக்காது குறுக்கால போயிட்டு அவன் கூட சண்டை போடணும். நம்ம பண்ணுற தப்பு அதுதான். கரெக்டு தானே?
ஒரு வேலையை தொடர்ந்து செய்யறதுல தான் சக்ஸஸே அப்படிங்கிறது. ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரோட மிக பிரபலமான மேற்கோள் அப்படிங்கிறது, ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுலாம் என்ன வேணும் அப்படின்னா ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், தொடர்ந்து ஒரு வேலையை செய்கிறதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஆர்வம் குறையாமல் நீ பார்த்துக்கோ. என்ன ஃபீல்டில் வேணாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். என்ன ஃபீல்டில் வேணாலும் பாரு, உனக்கு இந்த இடத்துல ஆர்வம் குறைஞ்சிருச்சு, அதனால் என்ன பண்ணணும் அப்படியே நின்றுட்டு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன், கண்டினியூவாக படித்தேன், இது எல்லாத்தையும் என்ன பண்ணால் போட்டு உடைச்சிட்டு, ஒரே நாளில் போட்டு என்ன பண்ணால் உடைச்சிட்டு, அது இல்லாமல் டிஎன்பிசியும் அது கொஸ்டினோட தரம் அதிகமானதால் நம்ம ஹோப்பும் குறைஞ்சிருச்சு. கரெக்டு தானே? உன்னோட ஆர்வம் அப்படியே குறைஞ்சி என்ன பண்ண, ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணல, நம்ம படிக்க ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் இந்த ஒரு வேளை வந்து ஆர்வம் குறையாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கே, அடுத்த நாளே இங்கே சில பேர் புக் எடுத்தான் தெரியுமா, அவன மாதிரி நீ புக் எடுத்துருப்ப. அந்த ஆர்வம் குறைய போய் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு, நம்ம ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு நீங்கள் புத்தகத்தை எடுத்துகிட்டு படிக்கலாமா வேணாமா, இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு, இப்போ எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் நம்ம இருப்போம். கரெக்டாக? அந்த குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கணும், வேறு வழியே கிடையாது. ரீசெண்ட் டேஸில் டிஎன்பிசி அதோட கொஸ்டினோட தரம் வந்து மாற்றிட்டே இருக்காங்க, அதோட ஸ்டாண்டர்டும் மாற்றிட்டே இருக்காங்க. கான்செப்ட், அனலைஸ், ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு. கரெக்டு தானே? ஏன்னா நீ எப்போ வேணாலும் படிச்சுட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டுமா நம்மளுக்கு யாரும் டைம் கொடுக்கல. இங்கே எல்லாமே வரைமுறைக்கு உட்பட்டது தான். எல்லாமே வரைமுறைக்கு, ஒரு நிமிஷம் வரைமுறைக்கு உட்பட்டது தான், ஒரு மணி நேரம் வரைமுறைக்கு, ஒரு வினாடி வரைமுறைக்கு உட்பட்டது தான். எல்லாமே இங்கே வரைமுறைக்கு உட்பட்டது தான். நம்மளும் இப்படி தான் இருந்தாகணும். சில விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் இப்படி இருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் படிக்கிற விஷயத்தில் நீங்கள் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. நீ எல்லாமே வரைமுறைக்கு உட்பட்டு இருக்கும்போதுமா நீயும் என்ன பண்ண, வரைமுறைக்கு உட்பட்டு தான் சில விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக படிக்கிற விஷயம் நீ அப்படி தான் இருக்கு. நீ சார் எப்படி வேணாலும் படிச்சுட்டு வேலைக்கு போகலாமா அப்படிலாம் கிடையாது. இப்படி தான் படிக்கணும்னு சில வரைமுறைகள் இருக்குது. அந்த வரைமுறைக்கு உட்பட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இப்போ பாருங்க, ஐன்ஸ்டீன் சொன்ன மேற்கோள் ஏன் இங்கே குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா, அந்த ஆர்வம் குறையதில் தான் பாதி சக்ஸஸே பாதி பேருக்கு இல்லாமல் போச்சு. இப்போ பாரு, ஏதோ ஒரு தொழில் தொடங்குற, அந்த தொழில் ஆர்வம் போயிடுச்சுன்னா அந்த தொழிலை சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா, அது மேலே இருக்கிற ஒரு அன்பு இல்லை ஆர்வம் குறையும் போது அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போயிடும். நான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக நான் ஜெயிக்கணும், அங்கே இருக்கிற அந்த ஆர்வம் குறையாமல் என்ன பண்ண பார்த்துக்கிட்டா நீ ஜெயிச்சிருவேன். எனி ஃபீல்டில் உன்னோட ஆர்வம், நீ தேர்ந்தெடுத்த பாதையில் ஆர்வம் குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் உன்னோட ஆர்வத்தை மட்டும் என்ன பண்ணணும்னா குறையாமல் பார்த்துக்கோ, துளி அளவு குறையாமல் பார்த்துக்கோ. ஜெயிக்கிற வரைக்கும் இன்றைக்கி ஒரு 8 மணி நேரம் படிங்கன்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக தானே? இல்லை ஒரு 10 மணி நேரம் படிங்கன்னு சொல்கிறோம். இது கொஞ்ச நாள் தான், ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம், அதிகபட்சமாக ஒரு 1 இயர் படிச்சிங்கன்னா கூட, அதிகபட்சமாக சொல்கிறேன், இதில் ஒன்றால் குரூப் 1லேயும் குரூப் 2லேயும் குரூப் 4லேயும் சர்வீஸ் வாங்க முடியும். ஒரு 8 மணி நேரம் 8 to 10 மணி நேரம் படித்தோம்னா சொல்கிறேன். இதிலே குறைபாடு ஏற்படுத்துகிறேன். அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வேலை அப்படிங்கிறது காணாமல் போகுது. நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்லுவோம். உனக்கு என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தவங்க, அது அப்பா அம்மா அண்ணன் தம்பி, எனி ரிலேஷன்ஷிப், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கடை வைக்கிறாங்க, புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த கடையை ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா கடையை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு 3 மணி நேரம் ஓப்பன் பண்ணுறாங்க, அடுத்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் கடையை ஓப்பனே பண்ணவே இல்லை, விட்டாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கடையை ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உனக்கு டென்ஷன் ஆகுமா? ஆகாது. நீ முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க ஒரு கடையை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபஸ்ட் நாள் ஒரு 6 மணி நேரமா, அப்புறம் ஒரு 3 மணி நேரம், அப்புறம் கடையை ஓப்பன் பண்ணல, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஓப்பன் பண்ணி கடையை வச்சுட்டு இருக்கான். வரவங்க போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடையை பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் இருக்குது, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இருக்குது, ஒரு நாள் கடையே ஓப்பன் பண்ணல அப்படின்னு பேசுவானா மாட்டானே. அப்போது உனக்கு கோபம் தான் அவங்க மேலே. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு நீ 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்கமானு போயிட்டு கிடக்குறான், அவனுக்கு கோபம் இருந்தானே. அந்த கோபம் உனக்கானவங்க மேலே வருவதில்லை. அதே மாதிரி நமக்கானவங்க மேலேயும் நம்மளுக்கு வரும். ஏன்னா உனக்கானவங்க கண்டிப்பாக உங்க மேலே கோவப்படுவாங்க. நீ ஏன் இவ்வளோ நேரம் படிக்கிற, இன்னும் டைம் எடுத்து படி, நீ ஏன் தூங்குற, சோசியல் மீடியா பக்கம் ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கம் கோபம் கண்டிப்பாக உனக்கானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உன் மேலே கோவப்படுறாங்க. அந்த கோபம் நியாயமானது. அது ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உன்னை நம்பியிருப்பாங்க. அந்த நம்பிக்கை உடைக்கிற மாதிரி நீ ஏதோ ஒரு நாள் நடந்துக்கும் போது தான் அவங்களுக்கு கோபமே வரும். கோபம் அப்படிங்கிறதுமா அன்போட வெளிப்பாடு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க. ஏன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே எல்லாமே உள்ளடக்கியிருக்கு. அன்பு, பாசம், எல்லாம் ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு, அண்ட் தென் தொடர்ந்து ஒரு வேலையை செய்கிறது எல்லாமே உள்ளடக்குனது தான். நிறைய எமோஷ்னல் அப்படிங்கிறதுமா இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. சும்மா வந்து அப்படியே படுத்து தூங்கி எஞ்சிட்டு ஜெயிச்சுட்டு போகிற இந்த உலகம் இன்றைக்கி நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுறாது. இதுக்குள்ளே நான் அடித்து போச்சு துவைச்சி எடுத்து காய போட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் போ அப்படின்ற மாதிரி தான் அனுப்பிவிடும். அப்படி ஒரு சொசைட்டிக்குள்ளே இருந்துட்டோம்னா ஏனோ தானோன்னு இருக்குது. அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்த நாள் புத்தகத்தை எடுக்காமல் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 6 மணி நேரம் படிக்கிறது அந்த மாதிரி வேலை செய்யாது. வேணும் அப்படிங்கிறதுனா அடம் பிடிச்சிருக்கு.
ஒரு 2 வயசு குழந்தை கூட என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவாக இருக்கும், அடம் பிடிக்கும், எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடும். பட் நம்ம அதுக்கெல்லாம் கடந்து வந்து இப்போ வேணும் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தெளிவு இல்லாதால, அடம் பிடிக்காதால சில விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி போகுது. ஓகே, வீட்டோட எதிர்காலம் எதிர்பார்ப்பு எல்லாம் நம்ம தான் அப்படின்னு சொல்கிறப்போ சில விஷயங்களில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஏன்னா வர அப்கமிங்மா குரூப் 1க்கு நிறைய டைம் இருக்குது, குரூப் 2க்கு நிறைய டைம் இருக்குது, குரூப் 4க்கு நிறைய டைம் இருக்குது. நீ இப்போ இருந்து ஒன்றா கூட ஜெயிச்சிடலாம். வண்ணதாசனோட லைன்கள் அப்படிங்கிறது ஒன்றும் குறைஞ்சி போகல, இப்போ இருந்து ஒன்றா கூட நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அந்த வாசகம் எல்லா காலகட்டத்திலும் நம்மளுக்கு பொருத்தமானது. ஏன்னா காலம் கடந்து ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னம்மா அது என்னது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அந்த சக்ஸஸும் நீ எதிர்பார்த்த அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணிடணும், கிடைச்சிடும். பட் கண்டினியூவாக ஒரு வேலையை ஆர்வம் குறையாமல் செய்ய அப்படிங்கிறது தான். ஓகேவா? என்ன சார் வந்ததுலேருந்து பேசிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறியாமா, வா பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஓகேயா? பாரு, யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதில் குறிப்பாக வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தான் அந்த யூனிட் 5க்குள்ளே நம்மளுக்கு எது பார்த்தா அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தான். ஓகேயா? ஏன்னா அது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா கொஸ்டினோட வெயிட்டேஜ் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள்மா இதில் ஒரு சின்ன விஷயங்கள் டிஸ்கஷன் இருக்குது. ஏன்னா பாரு, ப்ரிலிமினரி எக்ஸாமில் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படி. இப்போ குரூப் 1 பாரு, டோட்டலாக 33 கொஸ்டின் கேட்டாங்க லாஸ்ட்டு குரூப் 1ல். ஓகேவா? அதில் 10 கொஸ்டின் தான் புக்கில் இருந்துச்சு, மீதி 23 கொஸ்டின் சிலபஸ் வைஸ் அவன் என்ன பண்ணான்னு வெளியில் போயிட்டான். அடுத்தது குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொஸ்டின் கேட்டான். ஆல்மோஸ்ட்டு நான் எக்ஸாக்டாக 13 கொஸ்டின்மா எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்கன்னா திட்டங்கள் எடுக்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்குள்ளேயே வரும். அப்படி நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் கிட்ட குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. அதில் 3 கொஸ்டின் மட்டும்தான் ஸ்கூல் புக், அதாவது ஸ்கூல் புக்கில் இருந்து டைரெக்டாக அவன் கேட்ட கொஸ்டின் 3 கொஸ்டின். மீதி 10 கொஸ்டின் என்ன பண்ணுறான், கம்ப்ளீட்டாக சிலபஸ் வைஸ் அவன் வெளியில் போயிட்டான்னு சொல்லக்கூடாது, சிலபஸ் வைஸ் அவன் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஒரு குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கணும், லாஸ்ட் குரூப் 4ல் 12 கொஸ்டின் வந்து டோட்டலாக கேட்டிருந்தாங்க. இதுலேயே ஒரு 2 ஸ்கீம்ஸ் இருந்ததுமா, அது அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயும் எக்கனாமிக்ஸ்குள்ளேயுமே வரும். அது ஸோ அதனால் ஒரு 14 கொஸ்டின், அதில் ஒரு 4 கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க, மீதி 9 கொஸ்டின் சிலபஸ் வைஸ் மீன்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டாக வெளியில் போயிட்டான். ஓகேவா? மற்ற எந்த சப்ஜெக்ட்லேயும் இந்த மாதிரி நடக்காது. அது என்ன பண்ணுன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கும் இல்லையா, அதை படித்து அதை அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நிதி ஆயோக் பற்றி ஒரு கொஸ்டின்லாம் கேட்குறான், நிதி ஆயோக்குன்னு இருக்குது, அவன் கேட்ட கொஸ்டின் அதுக்குள்ளே கிடையாது. கரெக்டாக? அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம புக் வைஸ் இங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கீழே சொல்கிறேன் நான். ஓகே, கீழே வந்து என்ன ஒரு 8 சோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், வேறு வழி கிடையாது. அதெல்லாம் படித்தா தான் நீ இது என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ப்ரிலிமினரியில் பாரு, ஒரு குரூப் 1னா 33 கொஸ்டின், குரூப் 2 குரூப் 4 அப்படின்னா 15 கொஸ்டின் ஆவரேஜாக இருக்கும், வேறு வழி இல்லை. அது நீ ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வேலை இல்லாமல் போனதில் மிகப்பெரிய பங்களிப்பு எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நீ ஒரு நாள் உணர நாள் வரும். ஏன்னா அவங்களோட கொஸ்டினோட தரம் ரீசெண்ட் டேஸில் எக்கனாமிக்ஸில் அப்படி இருக்குது மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே, அடுத்தது பாரு, மெயின்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கோ. இப்போ குரூப் 1ல் டோட்டலாக 750 மார்க் இருக்கா, அதில் 200 மார்க்குமா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. பேப்பர் 1ல் ஒரு 100ம் பேப்பர் 2ல் ஒரு 100ம் டோட்டலாக 200 மார்க். இது சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 2ம் சேர்த்துதான். அப்போது 750 மார்க்கில் 200 மார்க் கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஒரு குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தா அப்படின்னா டோட்டலாக 300 மார்க்கா, அந்த 300 மார்க்கில் 90 மார்க் என்ன இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. அது யூனிட் 3லையும் யூனிட் 7லையும் இருக்குது. ஓகேவா? 300 மார்க்கில் 300க்கு 90 மார்க் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து ஒரு குரூப் 2A மெயின்ஸ் நீ எழுதுற அப்படின்னா அதில் 300 மார்க் என்ன பண்ணணும் அப்படின்னா 200 கொஸ்டினுக்கு 200 கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 30 கொஸ்டின் என்ன இருக்குன்னா யூனிட் 5-4ல் 30 கொஸ்டின் கேட்குறாங்க 200 கொஸ்டின். அப்போது ப்ரிலிமினரியில் ஆரம்பித்து நீங்கள் குரூப் 2 கேடரில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னாலுமே அந்த மெயின்ஸ் ஒரு எக்கனாமிக்ஸோட தாக்கம் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் இப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடினா சார் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்கனாமிக்ஸில் ஒரு 2 கொஸ்டின் வரும், இல்லை 3 கொஸ்டின் வரும், 4 கொஸ்டின் வரும், அதுதான். பட் ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது சார்ந்த படிப்பு தான் நம்மளுக்கு இன்றைக்கி தேவைப்படுது. பட் அதை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் படிக்கிறது. இப்போ தான் டிஎன்பிசி கரெக்டாக என்ன பண்ணால் அந்த எதில் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுமா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ சயின்ஸில் ஜாகிரபிலாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன்னா இப்போ என்ன தேவை, கரண்ட் ட்ரெண்டில் ஒரு ஆஃபீஸராக உள்ளே வரும்போது அவங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுமா எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1ல் 33 கொஸ்டினும், குரூப் 2ல் ஒரு 13, குரூப் 4ல் ஆவரேஜாக 15 வந்துடும். ஆனால் அவன் புக்கில் இருந்து கேட்குறது இல்லாமல் அதுலேருந்து 2%, 3%, மீதியெல்லாம் என்ன பண்ணுறான் வெளியில் போகிறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கொஸ்டின் ஸ்கூல் புக்லேயே கிடையாது.
குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் டாபிக் இருக்குது. இப்போ எம்எஸ்எம்இன் ஸ்கூல் புக்கில் இருக்குமா, பட் அவங்க கேட்ட டேட்டாஸ் கொஞ்சம் வெளியில் போய் கேட்டாங்க. ஏன்னா சிலபஸில் இருந்து கேட்டால் தான் சொல்லணும், வெளியிருந்து கேட்டாலும் சொல்லக்கூடாது, தப்பு. அவுட் சோர்ஸ்னு ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியிலேருந்து கேட்கணும் அப்படிங்கிறது அங்கே நிலைப்பாடாக இருக்குது. ஓகேவா? அடுத்த மெயின்ஸில் பாருங்க. அப்போது 23/10/9 இவ்வளோ கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா சிலபஸ் வைஸ் அவங்க வெளியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு மெயின்ஸுன்னு குரூப் 1 மெயின்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாரு, டோட்டலாக 200 மார்க். 750க்கு 200 மார்க் என்ன பண்ணுது அப்படின்னா மெயின்ஸில் இருக்குது. பேப்பர் 1லையும் அண்ட் தென் பேப்பர் 2லேயும் இருக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் குரூப் 2வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 மார்க்குக்கு 90 மார்க் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 2Aவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஷின் வந்து அதில் இருக்குது. ஓகேவா சார்? இது எங்கே சார் நம்ம படிக்கணும், இவ்வளோ எல்லாத்தையும் எங்கே சார் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிக்கணும். 6லேருந்து 12 வரைக்கும் நம்ம சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா சார்? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிலபஸ் வைஸு 24 டாபிக் நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எங்கே சார் வரணும், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு படிச்சிடறோமா ஒன்று, செகண்ட் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிற, தேர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிஒய்க்யூவை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்த்து கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா எக்கனாமிக்ஸோட சர்வே ரிப்போர்ட்ஸை வந்து நீ படிக்கணும் 5வது. 6வது வந்து ஸ்கீம்ஸ் படிக்கணும். ஓகேவா? 7வது வந்து என்ன பண்ணிக்கணும், பட்ஜெட் படிக்கிற மாதிரி இருக்கும், பட்ஜெட் படிக்கணும். 8வதா பாலிசி நோட்டு. இது வந்து கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் யாராவது படிக்கணும்னா மட்டும்தான் இந்த பாலிசி நோட்டை படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குரூப் 1க்கோ இல்லை குரூப் 2Aக்கோ, இந்த குரூப் A மெயின்ஸுக்குன்னு வரும்போது நீ பாலிசி நோட்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதர்வைஸ் மீதி இருக்கிற 7மே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நீ படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்கில் 6 to 12 படிக்கணும். சிலபஸ் வைஸ் ஒரு 24 டாபிக் படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் அப்படிங்கிறதுமே எல்லா இடத்துலையும் ப்ளே பண்ணும். எக்கனாமிக்ஸில் சொல்கிறேன், ஜென்ரலாகவும் சரி எக்கனாமிக்ஸ்லையும் சரி. அதுக்கப்புறம் 5வதாக பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் சர்வே ரிப்போர்ட், பொருளாதார ஆய்வறிக்கை இயர்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் ஜான் மந்த் எண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையும் படிக்கிற மாதிரி இருக்கும். திட்டங்கள் ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக கேட்குறாங்க. திட்டங்கள்லாம் குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா 30+ திட்டங்கள் கேட்குறாங்க. அது நம்மளோட எக்கனாமிக்ஸ் சார்ந்த திட்டங்களாக தான் அதிகபட்சமாக இருக்கும். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, சிலது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் 7வதா பட்ஜெட்டில் சில விஷயங்கள் மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி. இப்போ எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்லாம் சில விஷயங்கள் தான் படிக்கணும். ஸ்கூல் புக்லேயே சில விஷயங்கள் தான் நம்ம படிக்க போகிறோம். சார் என்ன சார் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இதில் நம்மளுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்து படிக்க போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு படிக்கிறது போகிறது கிடையாது. ஓகே, வேறு பட்ஜெட்டில் மொத்தமாக பொறுக்கணுமா ஒரு 15 டேட்டாஸ் கூட நம்மளுக்கு தேவையானது இருக்காது, அவ்வளோதான். இப்போ எக்கனாமிக் சர்வேவிலே அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த பாலிசி நோட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் எக்ஸ்பெக்டில் யாராவது படித்தாங்கன்னா இது படிச்சு தான், இது படிக்காமல் மெயின்ஸில் நீங்கள் குரூப் 2A கேடரில் கூட வேலைக்கு போக முடியாது. ஒரு வேலை இது படிக்கலைன்னா அதுக்கு போக முடியாது. அதனால் பாலிசி நோட்டும் படிக்கணும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவ்வளோ விஷயங்கள் படிக்கிற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு யோசிச்சு பாருமா. மற்ற சப்ஜெக்ட்லாம் பாரு, ஸ்கூல் புக்கு படிக்கும், சிலபஸ் வைஸ் படிப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிப்போம். கரெக்டு தானே? இந்த 3 விஷயம் படித்தாலே அது ஓரளவுக்கு கவர் ஆயிரும் மற்ற சப்ஜெக்டில். ஆனால் எக்கனாமிக்ஸ் பாரு, இவ்வளோ விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அது இது கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணணும், அதை வெயிட்டேஜ் தெரியாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க்னு கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம்னா, சார் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதுக்கு சோர்ஸ் புக் எங்கே அப்படின்னா இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கு அப்படிங்கிறது மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். வித்தின் 1 or 2 டேஸில் வந்து அதுக்கான சாம்பிள் வீடியோவை நம்ம போடுறோம் உங்களுக்கு. பட் அதில் இதில் எல்லாமே கவராக இருக்கும். ஓகேவா? நீ என்னெல்லாம் தேடுறியாமல் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே பாரு, சிலபஸ் ஸ்கூல் புக்கு 6 to 12 அதுக்குள்ளே இருக்குது. சிலபஸ் வைஸ் 24 டாபிக் இருக்குது. எக்கனாமிக்ஸ் சர்வே ரிப்போர்ட் அதுக்குள்ளே இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதுக்குள்ளே திட்டங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டில் நோ அப்டேட் பண்ணியிருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அதோட ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிட்டோமா நம்ம ஒரு சோர்ஸில் எடுத்து ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது சார்ந்த வீடியோக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக சில வீடியோஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த லாஸ்ட்டாக பாலிசி நோட் மட்டும் இருக்காது இப்போ நம்ம ரெடி பண்ண புத்தகத்தில். ஓகேவா? ஸோ அது வீடியோ என்ன ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே அது வந்துடுமா. ஸோ அதை ரிவ்யூ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அந்த புக்கு போதும் எக்கனாமிக்ஸுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வாங்கி சாம்பிள் PDF பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாலிசி நோட் மட்டும் எக்ஸஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் நம்ம படிக்கிற மாதிரி
இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தடுத்த ஐ ஹோப் ஏதோ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோமா. அது எந்த அளவுக்கு தெளிவு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக இது ஃபுல்லாக அந்த வீடியோ எண்டில் நீ பார்த்து முடிக்கிற அப்படின்னம்மா, நான் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், தேடலில் தெளிவு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் உன்னை சுற்றி நீ ஸ்க்ரோல் பண்ணும்போது அவ்வளோ வீடியோஸ் இருந்தது. நான் அது வேண்டாம், எனக்கு அது வேணாம், இதில் வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குல்ல. அந்த தெளிவு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அழகான பாதையில் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஓகே, ஸோ நம்பிக்கையாக படி. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம்மா. தேங்க்யூ.